எல்லாம் பழைய பாடல்கள், தெரிந்த பாடல்கள். அதனால ஸ்தோத்திர பாடலின் கருத்தை உணர்ந்து ஏதோ பாடணும் என்று இல்லாதபடிக்கு ஒவ்வொரு வரியும் உணர்ந்து நாம் பாடுவோம் என்று சொன்னால் அது உண்மையாக நமக்கு எப்படி ஒரு ஆகாரத்தை நல்லா மென்று நல்லா ரசித்து ருசித்து சாப்பிடுகிறோமோ அது நமக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அதே போலதான் ஒவ்வொரு பாடல்களையும் உணர்ந்து நாம் என்ன செய்யணும், பாட வேண்டும். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறு போல் தேவனே எந்தன் ஆத்துமாவோ மயே வாஞ்சித்து கதறுவே. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறும் போல் தேவனே எந்தன் ஆத்துமாவோ மயே வாஞ்சித்து கதறுவே. தஞ்சமே நீ. எல்லா கரங்களை தட்டி பாடலாமே நாமே. கோட்டையும் நீ என்றும் காப்பே. தஞ்சமே நீ அடைக்கலம் நீ. கோட்டையும் நீ என்றும் காப்பே. தாகமாய் இருக்கிறதே தேவன் மேல் ஆத்துமாவே. தாகமாய் இருக்கிறதே தேவனின் சான்னதிலே என்கிற ஆத்துமா வாஞ்சிக்குதே. தேவனின் சான்னதிலே என்கிற ஆத்துமா வாஞ்சிக்குதே. தஞ்சமே நீ அடைக்கலம் நீ கோட்டையும் நீர் என்றும் காப்பே. தஞ்சமே நீ அடைக்கலம் நீ கோட்டையும் நீர் என்றும் காப்பே. ஆத்துமா கலங்குவதே நேசரை நினைத்திடுவாய். ஆத்துமா கலங்குவதே நேசரை நினைத்திடுவாய். அவரை
ஆமென். பாடல்களை பாடும்போது தயவு உற்சாகமாக கரங்களை தட்டி பாடலும் கருத்தை உணர்ந்து பாடலாம். இது கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய ஒரு நேரம், கர்த்தரை உயர்த்துகிற நேரம், கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடிய நேரம். நம்ம எந்த அளவுக்கு கர்த்தர் மகிமைப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் நம்ம மேல் பிரியமா இருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் ஒருபோதும் ஆண்டவர் துக்கப்படுத்தாதபடிக்கு, சத்துருக்கு இடம் கொடுக்காதபடிக்கு தேவனுடைய நாமத்தை பாட்டினால் மகிமைப்படுத்துவர்களாய் காணப்பட வேண்டும். அடுத்த பாடலாக கூட இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து. உண்மையாக இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மளை கண்மணி போல பாதுகாத்து. இன்னும் ஒரு 3 நாள் தான் இருக்கிறது மாதத்தை கடந்து போவதற்கு. ஆகையால் இதுவரைக்கும் நம்ம நடத்தின தேவனை நன்றியோடு கூட பாடல்கள் மூலமாய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீர் நன்றி ஐயா. எல்லா நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நன்றியை இதயத்தோடு குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன் சோதனை ஜெயித்தோம் மதிலை தாண்டினேன் பலத்தால். தண்ணீரை கடந்தோம் சோதனை ஜெயித்தோம் மதிலை தாண்டினோம் பலத்தால். நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி உலகத்தை காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. அகத்தினாலே அலுவலனாலே துணையுமானீரே நன்றி ஐயா. அகத்தினாலே அலுவலனாலே துணையுமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து. எத்தனை பேரை நம்பிக்கை விசுவாசம் பாட முடிகிறது? ஆமென். கர்த்தர் நம்மை நடத்தி வந்த கிருபைகளை, அவர் உண்மையாக நம்ம நடத்தி வந்த பாதையை நினைத்து பாடுங்கள். ஆமென் ஆமென். காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கேன் நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கேன் நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஏற்று பயன்பட செய்தேன் நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஏற்று பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா.
பாடலை பாடி ஆராதனைக்குள்ள கடந்து போகலாம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். 2வது கவி பாடும்போதே முழங்கால் படிட்டு பாடலாம். உண்மையாகவே ஒவ்வொரு வரியையும் உணர்ந்து உணர்ந்து நாம் பாடும் பொழுது தேவனுடைய அபிஷேகம் நம்மேல் அளவில்லாமல் இறங்கும். ஆவியானவர் இல்லாத ஒரு ஆராதனை இது காணப்படக்கூடாது. உண்மையாகவே நம் ஆவியில் நிறைந்து கர்த்தரை ஆராதிக்கும் போது தேவன் அதிகமாய் மகிழ்ச்சி அடைகிறவராய் இருக்கிறார். நான் வெறுமனே ஆராதிக்கும் போது ஒரு கடமைக்காக ஒரு ஆராதனை அது காணப்படும். அதனால ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் அபிஷேகத்தை நிறைத்திருக்கிறார். அதனால அந்த அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்பி விடும்படியாக விறகுகளை நாம் அதிகமாக நெருப்பில் போடுகிறது போல இந்த பாடல்கள் மூலமாய் நாம் போடும் பொழுது உண்மையாக நமக்குள் அக்கினி பற்றி எரியும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால ஸ்தோத்திரம். இந்த பாடல்களை 2வது கவி பாடும்போது எல்லாம் முழங்கால் படிட்டு கண்களை மூடிக்கணும். எல்லாம் பழைய பாடல், தெரிந்த பாடல். அதனால போர்டு பார்த்தா பாடணும்லாம் தெரியும் இல்லை. அதனால ஸ்தோத்திரம். ஏன்னா கண்ணை திறந்தா அவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க என்ன பண்ணுறாங்க, அதை பார்த்து கொண்டே இருப்போம். அப்படியெல்லாம் இல்லாதபடி கண்களை மூடிக்கொண்டு தேவ சிந்தையோடு கூட அந்த கல்வாரி காட்சியை உணர்ந்தவர்களாக, அதை நம் கண்முன்னாய் நிறுத்தினவர்களாக உணர்ந்து நாம் பாடும் பொழுது உண்மையாகவே அந்த பாடம் நமக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நமக்குள்ள ஒரு அபிஷேகத்தை கொண்டு வரும். ஆண்டுடைய கிருபைகளை நமக்குள்ளாய் கொண்டு வரும். அதனால ஸ்தோத்திரம். 2வது கவி பாடும்போது முழங்கால படிட்டு பாடலாம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே, அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே, இக்கட்டு துணை
இருக்குது. சும்மா இருக்க வேண்டாம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆவியானவரே துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே உம்மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வாய்களை விரிவாய் திறந்து கர்த்தரை துதியுங்கள். இது அமைதியா இருக்கிற நேரம் அல்ல. ஹalleluya ஹalleluya. அப்பா உம்மை துதிக்கிற ராஜா என் தெய்வமே நன்றி ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. உம்மை துதிக்கிற ராஜா உம்மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே உம்மை துதிக்கிற கர்த்தாவே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. எல்லா நாமம் கர்த்தரை துதிக்கட்டும். ஹalleluya ஹalleluya. ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்பா உம்மை துதிக்கிறோம். ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் சொன்ன தேவன், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன் சொன்ன தேவன். நான் தாகத்தோடு கர்த்தரை துதிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாகவே பரிசுத்த ஆவியை நம் மேல் ஊற்றுகிறவராய் இருக்கிறார். ஹalleluya 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 ஹalleluya. அப்பா உம்மை துதிக்கிறோம். என் தெய்வமே உம்மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்பா உம்மை துதிக்கிற ராஜா என் தெய்வமே உம்மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரம் ராஜா. பரிசுத்த ஆவியானவரே உம்மை துதிக்கிறங்க தாவே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்பா உம்மை ஸ்தோத்திரம். என் தெய்வமே உம்மை துதிக்கிறோம். அநேக சும்மா இருக்கிறீங்க. ஹalleluya. கர்த்தர் நம்மளை பார்த்து துக்கப்படுகிறார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நான் கடந்து வந்த பாதையை திரும்பி பாருங்கள். எத்தனை நன்மைகள் நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் செய்திருக்கிறார். இதற்கெல்லாம் நம்ம எண்ணத்தை செலுத்த முடியும். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள தாவீது சொன்னது போல அதே அனுபவத்தில் நாம் கடந்து வர வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறதை பார்க்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. அப்பா உம்மை துதிக்கிற ராஜா என் தெய்வமே உம்மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. அப்பா உம்மை ஸ்தோத்திரம். என் தெய்வமே உம்மை துதிக்கிற கர்த்தாவே. இயேசையா உம்மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிற ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம். நாம் துதிக்காமல் அமைதியா இருப்போம் என்று சொன்னால் இன்னும் நாம நம்ம எரிந்துகிற சிறிய விளக்கை கூட சிறிய திரிய கூட அணைத்து படுகிறவர்களாய் காணப்படுவோம். ஹalleluya 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 ஹalleluya. அப்பா உம்மை ஸ்தோத்திரம். என் தெய்வமே உம்மை துதிக்கிற ஆண்டவரே. நமக்கு உண்டான ஆவியின் வரத்தை அனல் மூட்டக்கூடிய நேரம் இது. ஹalleluya 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 ஹalleluya. அப்பா உம்மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே உம்மை துதிக்கிறோம். என் தெய்வமே உம்மை துதிக்கிற ராஜா பரிசுத்த ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. அப்பா உம்மை துதிக்கிற ராஜா என் தெய்வமே உம்மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிற ராஜா என் தெய்வமே உம்மை துதிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் சொன்னது போல அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மளை கர்த்தர் உண்டாக்கிற நோக்கமே அவரை துதிக்க வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும். ஹalleluya ஹalleluya. அந்த மோசேயின் மூலமாக கூட ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், என் ஜனங்களை எனக்கு ஆராதனை செய்யும்படியாய் பார்வோனிடத்தில் போய் பேசு, அவன் ஜனங்கள் ஆராதிக்க தடை பண்ணுகிற சொன்னது போல ஹalleluya. இன்றைக்கு கர்த்தரை ஆராதிக்க கூடாதபடிக்கு பார்வோனின் ஆவிகள் நம்மளை தடை பண்ணுகிறது. ஒருபோது சத்துருவிடம் கொடுக்க வேண்டாம். ஹalleluya 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 ஹalleluya. கர்த்தர் நம்மளை காண்கிற தேவனா இருக்கிறார். ஹalleluya. அப்பா உம்மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே உம்மை துதிக்கிறோம். என் தெய்வமே உம்மை துதிக்கிற ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்பா உம்மை துதிக்கிற ராஜா என் தெய்வமே உம்மை ஸ்தோத்திரம் உம்மை ஸ்தோத்திரம் உம்மை ஸ்தோத்திரம் உம்மை ஸ்தோத்திரம் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்தில் உம்மை துதிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆமென் ஹalleluya. அப்பா உம்மை துதிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. அப்பா உம்மை துதிக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்துக்காய் துதிக்கிறோம். எங்கள் மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறீர்களே உம்மை துதிக்கிறோம். எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறீர்களே உம்மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் மேல கர்த்தாவே அபிஷேகத்தை ஊற்றி கொண்டிருக்கிறீர்களே நன்றி ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. அப்பா உம்மை துதிக்கிறோம். என் தெய்வமே நன்றி ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே உம்மை
ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. நம்முடைய தேவன் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன். நாம் துதிக்க துதிக்க அவர் நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிற தேவனா இருக்கிறார். ஹalleluya 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 ஹalleluya. அப்பா மே ஸ்தோத்திரம். என் தெய்வமே மே துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. நம்ம அப்படியே எழுந்து நிற்கலாம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் ஒருபோது சத்துரு இடம் கொடுக்க வேண்டாம். ஹalleluya. ஆண்டவரே, நான் தேவனை மகிமைப்படுத்தணும், என் தேவனை நான் துதிக்கணும். எவ்வளவு நன்மைகள் வாழ்க்கையில கர்த்தர் செய்திருக்கிறான், இதெல்லாம் நான் மறந்து நன்றி அறியாத பிள்ளையா நான் இருக்கக்கூடாதே. ஆண்டவரே, அப்படிப்பட்ட உணர்வோடு அப்படிப்பட்டதான ஒரு எண்ணத்தோடு நாம் துதிக்க ஆரம்பித்தோம் சொன்னால் நம்மளால சும்மாவே இருக்க முடியாது. ஹalleluya 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 ஹalleluya. அப்பா மை துதிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் தெய்வமே மை துதிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. அப்பா மை துதிக்கிறோம். நேற்று தினத்திலே ஒரு ஊழியக்காரர் சொன்ன ஒரு காரியம், ஒரு இரும்பு பார்த்தீங்கன்னா நெருப்புக்குள்ள வைக்க 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 அது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாய் மாறி மாறி கடைசியில் ஒரு அக்கினி பிளம்பாய் அது மாறுகிறதுன்னு சொன்னார். நம்ம எந்த அளவுக்கு கர்த்தரை துதிக்கிறோமோ, ஒரு இரும்பா கூட நம்ம இருக்கலாம், ஒரு உலர்ந்து போன எலும்பா கூட நம்ம இருக்கலாம். ஆனால் நம்ம துதிக்க ஆரம்பித்தோம்னு சொன்னால் உண்மையாகவே நமக்குள்ளாக பரிசுத்த ஆவியான கடந்து வரும்போது ஒரு ஜீவனுள்ள சாட்சிகளாய் கர்த்தருக்காய் எழும்பும்படியாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்பா மை துதிக்கிற ஆண்டவரே, நான் ஒரு இரும்பை போல இருக்கிற இடத்துல இருக்கக்கூடாது ஆண்டவரே. நான் அக்கினி பிளம்பாய் மாற வேண்டுமே. அதற்கு என்ன செய்யணும்னாக்கா, தொடர்ந்து அந்த நெருப்புகள் அந்த இரும்பு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த அக்கினியாக மாற முடியும். நாம் கொஞ்ச நேரத்துக்கு அமைதியா இருப்போம் என்று சொன்னால் ஒருபோது அந்த நிலைமைக்குள்ளாய் நாம் மாறவே முடியாது. ஹalleluya. அப்பா மை துதிக்கிறோம். இன்னொரு உதாரணத்துக்கு கூட சொன்னார்கள், ஒரு கோழி ஒரு முட்டை இடும் பொழுது அது எந்த அளவுக்கு அடை காக்கிறதோ அந்த சூடு, அந்த கோழியினுடைய சூடு அந்த முட்டைக்குள்ள வர 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 அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா அது கோழி குஞ்சியாய் வெளிவருகிறதை பார்க்கிறோம். அதே போலதான் தேவ சமூகத்திலே நம்ம அடை காக்கிறது போல நம்ம காணப்படும் என்று சொன்னால் உண்மையாக கர்த்தருக்காக ஒரு புதிய சிருஷ்டியாக நம்மளால் எழும்ப முடியும். ஹalleluya 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 ஹalleluya. அந்த சூடு படலைன்னா அந்த முட்டை கெட்டு போகும். நமக்குள்ள பரிசுத்த ஆவியின் அனல் இல்லைனாக்கா நம்முடைய ஆவிக்கிற வாழ்க்கையில கெட்டு போவோம். ஹalleluya 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 ஹalleluya. பரிசுத்த ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுப்பா உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. என் தெய்வமே உம்மை துதிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள், எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் சொன்னது போல. ஹalleluya ஹalleluya. அந்த பரிசுத்த ஆவி நமக்குள்ள வரும்பொழுது நம்மளை பலப்படுத்துகிறது மாத்திரமல்ல, நம்மள ஒரு சாட்சியில நிருபமாய் கர்த்தர் நம்மளை நிலைநிறுத்துகிறதை பார்க்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுப்பா உம்மை துதிக்கிறோம். என் தெய்வமே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்பா உம்மை ஸ்தோத்திரம் ஐயா. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளே எங்கள் மேலே ஊற்றிடுமே உம் அக்கினியே இந்த நாள் எங்கள் மேல் வல்லமையோடு ஊற்றிடுமே உம் வல்லமையே இந்த நாளே எங்கள் மேலே ஊற்றிடுமே உம் அக்கினியே இந்த நாள் எங்கள் மேல் வல்லமையோடு வல்லமை வல்லமை தாரோமே. எல்லாம் பாடும். ஆமென் ஆமென். வாய்களை விரிவாய் திறந்து பாடலாம். ஆமென் 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 ஆமென். அபிஷேகம் அபிஷேகம் ஆமென் 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 ஆமென். அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட ஊற்றிடுமே உம் வல்லமை. எல்லாம் கரங்களை தட்டி பாடு. ஆமென் 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 ஆமென். எல்லாம் கேளுங்க. ஆமென் நாமத்தோடு கேளுங்க. ஆமென் ஆமென். எல்லாம்
ஹalleluya எல்லா கரங்களை தட்டலாமா ஹalleluya ஹalleluya ஆவியானவரே நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே ஆராதனை உமக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே ஆராதனை உமக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே ஹalleluya 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 அப்பா மை ஸ்தோத்திரம் என் தெய்வமே மை துதிக்கிறோம் ஆண்டவரே ஹalleluya 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 ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஹalleluya 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 நன்றி ஆண்டவரே மை ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியானவரே நன்றி ஆண்டவரே அப்பா மை துதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா மை துதிக்கிற ராஜா நன்றி ஆண்டவரே மை ஸ்தோத்திரம் நன்றியோடு மை துதிக்கிறோம் நன்றி ஆண்டவரே மை துதிக்கிறோம் நன்றி ஆண்டவரே மை ஸ்தோத்திரம் அப்பா 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 நன்றி ஆண்டவரே மை துதிக்கிறோம் நன்றியோடு மை துதிக்கிறோம் ஆண்டவரே இயேசுவே மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹalleluya ஹalleluya நன்றி அப்பா 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 நன்றியோடு மை துதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா மை ஸ்தோத்திரம் மை ஸ்தோத்திரம் மை ஸ்தோத்திரம் ஐயா நாம் அப்படியே முழங்கால் படியிடலாம் ஹalleluya 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 ஆவியானவரே மை ஸ்தோத்திரம் என் தெய்வமே மை துதிக்கிறோம் ஆண்டவரே இயேசுவே மை ஸ்தோத்திரம் அப்பா மை துதிக்கிறோம் தேவ நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிற எண்ணத்தோடு கூட பயத்தோடு நடுக்கத்தோடு நம் தேவ சமூகத்தில் காணப்பட வேண்டும் ஹalleluya ஹalleluya அப்பா மை துதிக்கிறோம் ஆண்டவரே மை ஸ்தோத்திரம் ஐயா ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய மந்திருப்பே இயேசு ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய மந்திருப்பே துதித்து மகிழ்ந்திருப்பே எல்லா துயரும் மறந்திருப்பே உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே எல்லா துயரும் மறந்திருப்பே சுராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே சுராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஹalleluya தொடர்ந்து அந்த ஆராதனை தேவன் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கும்படியாக யாரோ ஒரு கத்திரிப்பிலே நாம் ஸ்தோத்திரம் பண்ணி நாம் ஜெபிக்கலாம் ஹalleluya